பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, தேவன் மீது வைத்த விசுவாசம், தேவன் என்னை நடத்துவார் என்ற அந்த கான்ஃபிடென்ட்டை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருபோதும் அது கெட்டு போவதில்லை. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் இந்த மே மாதமும் கர்த்தர் நமக்கு கிருபையா இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். பாருங்களேன், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் காலை வேளையில் உங்களிடத்துல சொல்கிறார், உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. வசனம் சொல்கிறது அல்லவா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஏதோ ஒரு நாட்களில் நீ நம்பின காரியத்தை அவர் நிறைவேற்ற போகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாளும் கெட்டு போகாது, நம்பிக்கை கெட்டு போகாதுன்னா அப்போ கெட்டு போன சூழ்நிலையில், பலவீனப்பட்ட சூழ்நிலையில் சோர்ந்து போய் ஒரு வேளையில் இந்த காலை வேளையில் உட்காந்துருக்கலாம். ஆண்டவரே, அப்பா இந்த ஆண்டு ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவரே, தொடர்ந்து 4 மாதம் போயிடுச்சு, இந்த 5ஆம் மாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா, எங்களுக்கு ஏதாகிலும் ஒரு வார்த்தை வரக்கூடாதா ஆண்டவரே? நாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய வார்த்தைகளை கையில் வச்சுருக்கோம், ஆகிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு காணப்பட்டீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களிடத்தில் முகமுகமாய் காலை வேளையில் பேசுகிறார். உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அது கெட்டு போகாது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருளுங்கெல்லாம் கெட்டு போகும். ஒரு பொருளை வாங்கி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்னா அது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு கால நேரம் இருக்குது. அந்த நாள் வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். அது பால் ஆகட்டும், இல்லை நம்ம வீட்டில் வாங்குற பொருள்களாகட்டும், எல்லாமே ஒரு காலம் வரைக்கும் தான் அது இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் அதனுடைய காலம் முடிஞ்சதுமே அது கெட்டு போயிடும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம், உன் நம்பிக்கை அது ஒரு நாளும் கெட்டு போகாது. ஆமென், அல்லேலூயா. என் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்க விசுவாசத்தோட இன்னைக்கு 1ஆம் தேதி என் தகப்பனை என்கிட்ட எப்படியாவது பேசுவார், அவர்கிட்ட போய் உட்காருவோன்னு வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. மற்றவர்கள் நம்பிக்கை வீண் போகலாம், மற்ற பொருட்கள் கெட்டு போகலாம், மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் உருகுலைத்து போகலாம் இந்த உலகமே, ஆனா உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்களேன், பாருங்க, தாவீதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போதே தாவீது விதமாய் அந்த நம்பிக்கையோடு கூட எழுதுகிறார். இன்னொரு இடத்துலையும் நம்ம வாசிக்கிறோம் 62ஆம் சங்கீதத்தில், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புறது எந்த மனுஷன் கையிலேருந்து வந்துடும், அந்த மனுஷன் கையிலேருந்து வந்துடும், எனக்கு இவங்கெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இல்லை, நான் என் நம்பிக்கை அவர் மேலே இருக்குது. என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, என் கர்த்தராகி தேவன், என் கர்த்தராகிய இரட்சகராகிய ஆண்டவர்கிட்ட இருக்குது. அவர் என் நம்பிக்கையாக இருக்கிறார். நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். நான் நம்புகிற விஷயம் அவரால் தான் வரும், அவரால் தான் நான் சாட்சி சொல்லுகிறேன், அவரால் தான் எல்லா காரியம் நடக்கும் என்று அவன் விசுவாசத்தோடு இந்த வேளையில் சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. ஸோ அவன் நம்ம 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தனிமையாய் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் தன்னிச்சையாக இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்துவீர், எப்படி என்னை நடத்துவீர் என்று விசுவாசத்தோடு கூட அவன் அறிக்கையிட்டான். அவன் அறிக்கை தான் இன்றைக்கு அவன் மிகப்பெரிய ராஜாவாக மாறுகிறான். கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். சவுலுக்கு மத்தியில் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். தன் சொந்த சகோதரருக்கு மத்தியில் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். தன் தகப்பன் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். ஸோ தேவனாகிய கர்த்தர் எளிமையானவர்களையும் தனிமையானவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் வெட்கத்தோடு தலை குனிந்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். உங்க நம்பிக்கை கெட்டு போகாதுமா, நீ விசுவாசிக்கிற விசுவாசம் கெட்டு போகாது, நீ என் மீது வைத்த காரியங்கள் கெட்டு போகாது. ஆமென், அல்லேலூயா. என் தேவன் எளியவர்களை, தள்ளப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதுதான் இந்த வருஷத்தின் முதல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். இந்த மாதம் நீ கெட்டு போகாத அளவுக்கு உன் நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. நான் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நன்மைகளை நான் செய்வேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் அறிவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ எத்தனை முறை இந்த பிரசங்கங்களை நாம் கேட்டாலும் என் தேவன் நம்மோடு இந்த காலை வேளையில் பேசும்போது அது புதுவிதமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய காரியமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு மன்னா கொடுத்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை பற்றி கொண்டு இந்த மாதம் முழுவதும் கடந்து போக, ஆமா ஆண்டவரே, என் விசுவாசம் கெட்டு போகாது, நான் உறுதியாக நம்பி இருக்கிறேன், எனக்காக நீங்கள் யாவையும் செய்வீர் என்று நான் நம்புகிறேன் என்று விசுவாசத்தோடு கடந்து போங்க. என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் 25
15 வருடமாய் காத்திருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் ஒரு பிள்ளை பெற்றிருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் பொறுமையோடு அவன் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொண்டான் என்று நம் விசுவாசத்தில் பார்க்கிறோம், நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. அவனுடைய விசுவாசத்தின் தகப்பனாக மாறினான். அப்போ தேவன் அவன் விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவன் நம்பினான், அந்த வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்பினான். நீங்களும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வச்சிருக்கீங்க. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் குறைச்சி இடப்படலாமா? உங்கள் விசுவாசத்தை மேலோங்கி தான் வச்சிருக்கிறாரு. அதுதான் அவர் சொல்லுகிறாரு, உன் விசுவாசம் எந்த காலத்துக்கும் கெட்டு போகாது, நீ தைரியமாக விசுவாசத்தோடு இரு. ஆபிரகாம் விசுவாசித்ததுபடியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு சந்ததியை உண்டாக்கினார். அதே மாதிரி தாவீது விசுவாசித்தான், நான் நம்புகிறது அவரால் வரும்னு. அதே மாதிரி கர்த்தர் அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றி அவனை மகிமை அடைய செய்தார். இன்றைக்கு இந்த காலையில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, உங்களுடைய விசுவாசம் கெட்டு போவாது. இந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நீங்கள் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவீங்க. ஸோ அநேக காரியங்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவீங்க. வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, உங்கள் நம்பிக்கையின்படி ஆக கடவுது. ஆமென், அல்லேலூயா. ஆகையால் மனமகிழ்ச்சியோடு இந்த நாளில் நீங்கள் விசேஷம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் கெட்டு போகலன்னு சொன்னீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சாட்சி சொல்லிக்கிட்டே இருங்க. என் தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டு இன்னுமாய் உங்கள் காரியமாய் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது மடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவரே கர்த்தர் என்ன பேசுவாரோ என்று நம்பிக்கையோடு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று. ஆமென். எங்கெல்லாம் ஆண்டவரே தள்ளப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் அவமானங்களை பட்டார்களோ, அங்கெல்லாம் ஆண்டவரே இவங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தாவே நீர் உயர்த்த போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்க நம்பிக்கை கெட்டு போகாதுன்னு எங்களுக்கு சாட்சி கொடுத்தீங்களே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் இந்த வசனத்தை எந்தெந்த வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லா வீடுகளிலும் ஆண்டவரே இந்த 1ஆம் தேதி இயேசுவின் நாமத்தினால் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்வீராக ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதி எல்லா காரியத்தையும் ஆண்டவரே புதுப்பித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை புதுப்பித்து தருவீராக, ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை புதுப்பித்து தருவீராக ஆண்டவரே. வியாதி இல்லாம ஆண்டவரே, நோய் நொடி இல்லாம பூரண சுகத்தோடு ஆண்டவரே வழி நடத்துவீராக ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நிறைவாய் நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வேளையில கூட யாராகிலும் ஜுரத்தோட, பலவீனத்தோட, பயத்தோட இருந்தாங்கன்னா எல்லா வியாதி விக்கிரங்கள் ஜுரங்கள் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். பூரண சுகத்தை கட்டளைவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் என் பிள்ளையையும் பிள்ளையின் குடும்பத்தாரையும் அர்ப்பணிக்கிறேன். சபையின் சார்ந்த எல்லா காரியத்தையும் அர்ப்பணிக்கிறேன். அடியனையும் அடியின் வீட்டையும் ஒப்படைக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து இந்த மாதம் முழுவதும் நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.